இங்கே நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. கார்த்திக்கும் பிருந்தாக்கும் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக வச்சுட்ருக்காங்க. எங்கடா இன்னும் வீராவையும் மாறனையும் காணோம், இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு ராகவன் கிட்டே கேட்க தெரிலப்பான்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா, என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரி ராகவன் ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறாரு. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ எல்லோரும் டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஏதாவது வந்துட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஊருக்குள்ளே வரது தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வள்ளி எல்லாரையும் சமாளிச்சிட்ருக்காங்க. அப்புறம் என்ன அது அவங்க வரலன்னா எப்படி இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வீராவை மாறணும் வந்துடுறாங்க. வண்டி கொஞ்சம் இதுவாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா சரி வாங்க நலங்கு வைங்கன்னு நலங்கு வைக்க சொல்கிறாங்க. அப்புறமா கோயிலில் தானே அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ண வேண்டியது, பண்ணாமல் இருக்க வேணான்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. வீரா, மாறன், பிருந்தான்ட்டு கண்மணியுமே வந்துட்டு அவங்க மாமனாருக்காக வந்துட்டு ஆடுறாங்க. ராகவனோடு சேர்ந்து சந்தோஷமாக எல்லோரும் இருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு இந்த கல்யாணமே நடக்க விடாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜி பிளானை பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு கோவமாகி இன்னொரு பக்கம் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன தாலியை வந்துட்டு நம்ம சாமி பாத்திரத்தில் வச்சு பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீராவோட அம்மா சொல்ல, இல்லை உங்களுக்கு இந்த சடங்கு தெரியாது, நம்ம பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பழங்குடியினர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இந்த கோயில் சொந்தமானது தான். அதனால் அவங்க வந்துட்டு அவங்களோட இதுவெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க வந்துட்டு தீ மிதித்து அவங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் எப்போவுமே இது வருஷம் இந்த ஒரு சடங்கு வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. சரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பழங்குடியினர்கள் எல்லாருமே வராங்க. அவங்கள வரவேற்கலாம் வாங்கன்னு எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது வீரா மாறன் மட்டும் ஒரு குரூப் தனியாக கூட்டிகிட்டு போகுது. அது வேறு யார் குரூப்பும் இல்லை, நம்ம விஜயும் அவங்க அம்மா குரூப்பும் தான். தனியாக கூட்டிகிட்டு போனோன்னா வந்துட்டு 2 பேரையும் மிரட்டுறாங்க. என்ன வீரா மாறன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போனோன்னு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இது பண்ணுறாங்க. எங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்கள போட்டு தள்ள போகிறேன், உங்களை யாருன்னா ஒருத்தர் செத்துட்டா கூட வந்துட்டு கல்யாணம் நடக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீரா வந்துட்டு மாறனை எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்கிறாங்க. மாறன் வந்து வீராவை எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பார்க்க அந்த ராமச்சந்திரன் குடும்பம் தான், அதனால் முதல்ல ராமச்சந்திரனோட பையனை வந்துட்டு போட்டு தள்ளுவேன், அப்புறமா வீராவை அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரையும் ஆக மொத்தத்தில் போட்டு தள்ள போகிறேன், குடும்பத்தையே போட்டு தள்ள போகிறேன் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு 2 பேரும் ஷாக்காகி பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே என்னடா இது வீராவையும் மாறனையும் காணுன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. இங்கே அந்த பழங்குடியினர் வந்தவங்க அதெல்லாம் வந்துட்டு சாமியெல்லாம் இது பண்ணி சாமி ஆடி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தீ மிதிச்சிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் இங்கே மாறனை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இதுவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு அவர் மேலே கொளுத்துறதுக்காக வராங்க. கரெக்டாக அப்படி வரும்போது நாங்கள் ஒன்றும் உங்ககிட்ட மாட்டல, நீ தான் எங்ககிட்ட மாட்டிட்டேன்னு சிரிக்கிறாங்க 2 பேரும். என்னன்னு பார்த்தா கரெக்டாக கார்த்திக்கும் பிருந்தாவும் மாலை கழுத்துமா தாலியோடு வந்து நிற்கிறாங்க. கல்யாணத்தையும் நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம், உன்னை இங்கே லாக் பண்ணி வச்சுட்டு அங்கே கல்யாணத்தை நடத்திட்டோன்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயும் அவங்க அம்மாவும் மூஞ்சே இல்லை வாடி போயிட்டு எல்லாருமே சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.